ஹாய் பாருங்க, ரேஷன் கார்டு பக்கத்து வீட்டுக்காரரை கொண்டு போனால் யாராவது ரேஷன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்புறமா மறுபடியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தொலை இங்கேருந்து 35 ரூபா ஜார்ஸில் போய் 70 ரூபா பசு கொடுத்து போய் அந்த 3000 காசையும் வாங்கிட்டு சேலை வேட்டி கரும்பு அனைத்தும் வாங்கிக்கிட்டு வீடு வந்து காடு வந்து சேர்ந்துட்டேன். பாருங்க, எடுத்து கொடுத்தோம்ல தங்கச்சி வீட்டுக்காரடை எடுத்து கொடுத்தா நாங்கள் என்னங்க செய்கிறது? இவ வீட்டுக்காரடை எடுத்து கொடுத்தாலும் நாம் போய் வாங்க முடியும். அவள் தங்கச்சி வீட்டுக்காரடை கேட்கவும் கடைசியில் எங்கள் வீட்டுக்காரடை இல்லாமல் போச்சு. போய் ரிட்டர்ன் பார்த்தீங்களா, அடுத்த வீட்டுக்காரடை கொண்டு போனால் ரேஷன் கொடுக்க மாட்டாங்க. 3000 ரூபா காசு போச்சா, பஸ்ஸுக்கு 70 ரூபா காசு வேஸ்ட்டாக போச்சா. அதனால பாருங்கள், இப்போ வந்து சோறும் இல்லாமல் மதியானம் சாப்பாடு கட்டு பசிக்குதுன்னு சொல்லவும் ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் கூழ் விற்றாங்க. அந்த கூழ் பார்த்திங்களா 20 ரூபா ஒரு செம்பு. கூழை எதில் ஊற்றி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா? இதில் வாங்கிட்டு வந்து குடிச்சு இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க கூழ். வேலையை முடிக்க போகிறோம், வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஹாய், சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க.